எல்லாம் நம்ம திருச்செங்கோட்ல தாங்க. இவர் மா பெருமாள் செட்டியார் திருமதி ருக்மணி அவர்களின் மகன் ஆவார். இவர் இளம் வயதிலிருந்தே வித்தியாசமான துறையில் ஈடுபட வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவர். 1967 டிஃபார்ம் சென்னை மருத்துவக் கல்லூரியில் முடித்தார். அதே வருடம் தனது மருந்து வணிகத்தை ஆரம்பித்தார். இவர் மருந்து தயாரிப்பு மற்றும் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டாக்கிஸ்டாகவும் பார்மக்யூட்டிகல்ஸ் மற்றும் சர்ஜிக்கல்ஸும் நடத்தி வருகிறார். இவர் சேலம் மாவட்டம் மருந்து வணிகர்கள் சங்கத்தில் தலைவராகவும் மற்றும் பல பொறுப்புகளிலும் இருந்திருக்கிறார். இவரது முயற்சியில் சொந்த கட்டிடம் வாங்கப்பட்டது. பல சமுதாய சேவைகளிலும் ஆன்மீக பணிகளிலும் ஆர்வமுடையவர். லயன்ஸ் கிளப்பிலும் பல பொறுப்புகளில் ஏற்றுள்ளார். 1984 லயன்ஸ் கிளப் சேலம் சிட்டி பிரசிடென்டாகவும் இருந்தார். இவர் சேலம் அகரமஹாலுக்கு ஆண்டுதோறும் நன்கொடை அளித்து வருகிறார். 1991 அகரமஹால் மேல்மாடி கட்டிடம் நன்கொடையும், 2007 திருவாசகம் மகாலட்சுமி பெயரில் டைனிங் ஹால் கட்டிட நன்கொடை வழங்கியுள்ளார். அகரம் ஸ்ரீ சென்றாய பெருமாள் திருக்கோயிலில் நுழைவு வாயில் அமைக்க அரும்பாடுபட்டவர். தன்னிடம் பணியாற்றியவர்களுக்கு உறவினர்களுக்கும் உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பது பெருந்தன்மையின் சான்றாகும். இவருக்கு 3 மகள் 1 மகன் இருக்கிறார்கள். இதோ நம் சிறப்பு விருந்தினர் உரையாற்ற நம்மிடையே வருகிறார் திரு பி. திருவாசகம் அவர்கள். சிறப்பு அழைப்பாளர் என்ஜினியர் கே. துரைசாமியை அறிமுகப்படுத்த ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவர் தாங்க நம்ம அகரம் வெள்ளாஞ்செட்டியார்ல முதல் சீஃப் இன்ஜினியர் என்று சொல்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். பலத்த கரகோஷத்துடன் இதற்காக சாதனையாளர் விருது 2005 இவர் சேலம் அகரம் வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தினர் இவரை கௌரவிச்சாங்க. இவர் மோலிப்பள்ளிங்கிற ஊர்ல திருச்செங்கோடில் 1939 பிறந்தார். இவர் திருச்சியில தான் ஸ்கூல், காலேஜ், இன்டர்மீடியட் எல்லாம் பண்ணாரு. அது இல்லாமல் இவர் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் அந்த காலத்திலே படித்தவர். அது ரொம்ப பெரிய விஷயம். இவர் 1961 பிஇ பட்டம் பெற்றார். இவர் தான் இன்ஜினியர் கே. துரைசாமி அவர்கள். பிறகு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக சேர்ந்து பின் சீஃப் இன்ஜினியராக பணி உயர்வு பெற்றார். பல இடங்கள்ல இருந்து இப்போ சென்னையில் செட்டில் ஆயிருக்கார். 1996 ஓய்வு பெற்றார். தற்பொழுது இவர் சென்னையிலே செட்டில் ஆகிவிட்டார். இவருக்கு 2 மகள்கள் 2 மகன்கள் உண்டு. இவர் சமூகத்திற்கு சேவை செய்ய மிகவும் ஆர்வத்துடன் இருக்கிறார். பயோடேட்டா கொடுக்கும்பொழுது என்னுடைய பிள்ளைகளை பற்றி நான் எதுவும் சொல்லவில்லை. பிரியா சொன்னது போல் எனக்கு 2 பெண்கள் 2 பையன்கள். 2 பெண்களும் மூத்தவர்கள். மூத்த பெண்ணை திருவேங்கடம் செட்டியார் மகன், கடைசி மகன் எஸ்டி சிவன் அவர்களுக்கு கட்டி கொடுத்து அவர்களுக்கு ஒரு பையனும் பொண்ணும் 2 பேருக்கும் திருமணமாகிவிட்டது. அடுத்த பெண் சாந்தி என்னுடைய தங்கச்சி பையனுக்கே கொடுத்தேன். அவர்கள் திருச்சியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 பெண்ணும் ஒரு பையனும். 2 பெண்களும் பிஇ முடித்து அவர்களுக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது. பையன் பிஇ முடித்து விட்டு செலெக்ஷன் ஆகியிருக்கிறான், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். 3வது பெரிய மகன் மாதேஸ்வரன் இங்கே வந்திருக்கிறான். அவருடைய மனைவி யசோதா. என்னுடைய மனைவி அறிமுகப்படுத்தவில்லை, சாரி. சரஸ்வதி இருக்கும் புனிதாவின் அத்தை. பிரியாவுக்கு அவங்க குடும்பத்தில் பார்க்கப்பட்டனால என்னை பற்றி நல்லா தெரியும். இதில் 2வது முதல் மாப்பிள்ளை வந்து YNGCயில் டெப்டி ஜெனரல் மேனேஜராக இருந்து 2 வருடங்கள் ஆகுது ஓய்வு பெற்று. எனக்கு தெரிந்து சொல்கிறேன், இரு சிவபுராணம் மாதிரி ஆகிடக்கூடாது. என்ன IITயில் பிடெக் அண்ட் எம்டெக் கெமிக்கல் படித்து YNGCயில் சேர்ந்து ரிட்டையர் ஆகிட்டார் என் மாப்பிள்ளை. அடுத்து 2வது பெண்ணை வந்து தங்கச்சி பையனுக்கே கொடுத்தேன்னு சொன்னால் அவர் பிஇ படிச்சுட்டு ட்ராடில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருக்கார். 3வது என் மூத்த மகன், இவன் STC கம்பெனியில் ப்ராஜெக்ட் டைரக்டரா சீனியர் மேனேஜர் இங்கே STC கம்பெனியில் வேலை பார்க்கிறான். என்னுடைய கடைசி மகன் சாலை விபத்தில் இறந்து விட்டார். அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். மாதேஸ்வரனுக்கு 2 பெண்கள். மூத்த பெண்கள் சொல்லி சாந்திக்கு 2 சொல்லிவிட்டேன். கடைசி இறந்த பையனுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் 11th படிக்கிறான். இதான் எங்கள் குடும்ப சரித்திரம். எனக்கு தெரிந்து எச்ராஜ படிப்பை பற்றி சொல்லும் பொழுது எம்டெக் படித்தது நம்ம சமூகத்தில் 993 அவர் தான் நினைக்கிறேன். இன்று வரைக்கும்
பிடெக் எம்டெக் யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள், ஏன்னா ஓரளவு கவனித்து கொண்டு வருகிறேன். பிடெக் வாரணாசி, எம்டெக் மும்பை. அதே மாதிரி அவருடைய மகன் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுவிட்டு ஐஏஎம் நிறைய எம்பிஏ கொடுக்குறாங்க. ஆனால் ஐஏஎம் இருக்கிற 10 இன்ஸ்டியூட்டில் அவன் இந்தூரில் அவரே சனிலாவே சொன்னார், இஸ் த ஃபர்ஸ்ட் எம்பிஏ இந்த இந்தியன் யூனிவர்சிட்டி ஐஏஎம்ல. அவனும் இப்போ இருக்கான், அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அப்புறம் சொல்கிறேன். சிறப்பு விருந்தினர் சாதனையாளர் திருவாசகம் அவர்கள் தலைவர் துரைசாமி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். துணைத் தலைவர் பதவி ஏற்கிறார். செயலாளர் பதவி ஏற்கிறார். பொருளாளர் மற்றும் திருமண ஆலோசகர் திரு ஆர் அழகரசன் பதவி ஏற்கிறார். எல்லாரும் நல்லா கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுங்க. அடுத்தது துணை செயலாளர் திரு கே பாலாஜி அவர்கள் பதவி ஏற்கிறார். அடுத்து துணை பொருளாளர் திரு ஏ ஹரிபாபு அவர்கள் பதவி ஏற்கிறார். நிர்வாக உறுப்பினர்கள் திரு ரஜினி, திரு தட்சிணாமூர்த்தி, திரு எஸ்கேபி ஜெயமுருகன், திரு பி கலையமுதன், திரு டி தேவேந்திர விஷ்ணுகாந்த், திரு ஆனந்த் எத்திராஜ், திரு கே சென்ராயன், திரு வி சரவணன், திரு எஸ் விஸ்வநாதன், திரு எஸ் சுசீந்திரன், திரு ஜே மனோகரன், திருமதி பிரியதர்ஷினி சதீஷ் மற்றும் திருமதி நிர்மலா சுரேஷ் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.
கூடியிருக்கும் நமது அகரம் வெள்ளான் செட்டியார் அனைத்து சமூகத்திற்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கூறிக்கொள்கிறேன். முதற்கண் நான் என்னை தலைவர் பதவிக்கு ஏற்றுக்கொள்ள சொல்ல பொழுது நான் அதற்கு தகுதியானவன் தானா என்று கேட்டேன். அந்த தகுதி எனக்கு உள்ளதா என்று கேட்டேன். அதற்கு ஆண்டவர் குடும்பத்தினர் தான் சேலம், திருச்செங்கோடு, ராசிபுரம் ஆகிய அகரமண்டலத்தில் நிறைய மண்டபங்களை ஏற்படுத்தி கொடுத்தது. பல பொது நிதிகள், கல்வி நிதி முதலிய நிதிகளை ஏற்படுத்தி நமது சமுதாயத்தில் முன்னேறுவதற்கு நிறைய செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய சித்தப்பா உமாபதி அவர்கள் நமது சமூகத்தினரை பேக்வேர்டு கல்விக்கு கொண்டு வருவதை ஃபார்வேர்டிலிருந்து சரி செய்திருக்கிறார். அதனால்தான் நமது சமூகம் முன்னேறி உள்ளது. ஆகவே துரைசாமி என்ற உங்களை தாத்தா அதற்கு பதவியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு எனக்கென்ற உங்கள் அனைத்து சிறுவர்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு நான் இதை மனமனதாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் இங்கு முதலில் நான் 3 பேருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அது முதலில் திரு எத்ராஜ் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பு என்னிடம் ஏதாவது ஒன்று சென்னையில் நம்ம செய்ய வேண்டும், மற்ற ஊரில் உள்ளது இல்லாமல் இங்கே யார் இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை, ஒருவருக்கொருவர் தெரிந்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்த வேண்டும் என்றார். உடனே வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன குரூப் ஆரம்பித்தேன். சென்னை ஃப்ரெண்ட்ஸ் குரூப் என்று ஆரம்பித்து 1 வாரத்திற்குள் 100 பேர் சேர்ந்தார்கள். 1 மாதத்துக்குள் 200 பேர் சேர்ந்து விட்டார்கள். அதை ஆரம்பித்த எத்திராஜிற்கு நன்றி. 2வது அவரை உற்சாகப்படுத்திய திருவாசகம் அவர்கள் தான் எத்திராஜிடம் நீ துரைசாமியை சேர்ந்து செய்ய என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு அவருக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். 3வதாக ஆள் இல்லை, வாட்ஸ்அப்பிற்கு நன்றி கூறப்படுகிறேன். பிகாஸ் வாட்ஸ்அப் ஆரம்பித்து தான் இங்கே இருக்கும் அனைவரையும் சேர்த்தோம். நேரடியாக ஒருவர் முகத்தை பார்க்க விடவில்லை என்றாலும் அனைவரையும் ஒன்று கூட முக்கியமாக இருந்த வாட்ஸ்அப்பிற்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். இங்கு மேடையில் நான் ஒரு தலை சிறந்த 3-4 பேர்களை பார்க்கிறேன். அதில் ஒருவர் TN சேஷன், அடுத்தது அம்பானி, அடுத்தது IAS ஆஃபீஸர் சகாயம், மேலும் நமது ரஜினி. சேஷன் யார் என்றால் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். எலெக்ஷன் ஆஃபீஸர் என்ற பதவிக்கு என்ன உரிமை என்பதை இந்தியா முழுவதற்கும் காட்டி கொடுத்தவர் அவர்தான். அதுபோல நமது எத்திராஜ் அவர்கள் சென்சஸ் கணக்கு எடுப்பது எப்படி என்றும் எலெக்ஷன் நடத்துவது எப்படி என்றும் இந்த உலகத்திற்கு இந்த நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தால் அவரை சேஷன் என்று அழைக்கிறேன். அடுத்து அம்பானி. நம்ம இந்தியாவில் டாடா பிர்லா தான் பெரியவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தோம். அடுத்து அம்பானி பிஸ்னஸில் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் முன்னேற வேண்டும் என்ற வெறியுடன் இருந்தால், அதுபோல நமது சிறப்பு கௌரவ திருவாசகம் அவர்கள் எலம்பள்ளியில் சிறிய மெடிக்கல் கோரை ஆரம்பித்து பயங்கர வெறியுடன் நாம் அனைத்து வேலைகளிலும் முன்னேற வேண்டும் என்று நமது சமூகத்தினர் நிறைய பேர்களுக்கு மருந்து குடைகளை ஆரம்பித்திருக்கார். பல பதவிகளை எடுத்தால் அவரை அனில் அம்பானியாக நான் பார்க்கிறேன். அடுத்து திரு சகாயம் அவர்கள் IAS ஆஃபீஸர். நீங்கள் அனைவரும் தெரிந்திருக்கும் நேர்மை நியாயம் இதில் நடந்தார். அதுபோல நமது என்ஜினியர் துரைசாமி அவர்கள் நேர்மை நியாயம் கட்டினார். ஸோ அவரை சகாயமாக நான் பார்க்கிறேன். அடுத்து பாபா அண்டு நிறைய சினிமாக்களில் ரஜினி பார்த்திருப்பாள், இந்த கையில் ஒரு ஃபோன் அந்த கையில் ஒரு ஃபோன் எடுத்துக்கொண்டு வேலை செய்வார். அதுபோல் நமது தனலட்சுமி குழந்தைவேல் அவர்கள் 50 வருடத்துக்கு முன்றே சென்னையில் அவருடைய மகன் ரமேஷ் இங்கே இருக்கிறார். நிறைய நமது சமுதாய மக்கள் அவருடைய ஆஃபீஸ் மாடியிலேயே தங்கி படித்திருக்கிறார்கள், வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த உதவிகள் 50 வருடத்துக்கு முன்னவே செய்தார்கள். அவரை நினைவு கூறுகிறேன். அடுத்து நான் சொல்ல நினைப்பது நமது சமுதாய மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது. நாட்டுக்கோட்டை சமுதாயத்தை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன். அவர்கள் 200 வருடத்துக்கு முன்பாகவே சிங்கப்பூர், மலேசியா, பர்மா என்று சென்று சிறப்பாக நடந்து பெரிய பெரிய பதவிகளையும் பெரிய விவாதமும் நடத்துகிறார்கள். ஆனால் நமது சமுதாயத்தினர் சிறிய வியாபாரங்களை செய்து சிறுதானியங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் நமது ஃபார்வர்டு கம்யூனிட்டி பேக்வேர்டு கம்யூனிட்டியாக மாற்றியதால் இப்பொழுது இங்கு நிறைய என்ஜினியர்களை பார்க்கிறேன். அந்த என்ஜினியர்கள்
மேலும் பெரிய அளவிலானது நமது சமுதாயத்தை முன்னேற்ற இடத்துக்கு மேலும் மேலும் கொண்டு வர வேண்டும் என்றும் திரு அப்துல் கலாம் அவர்கள் கண்ட 2020 வல்லரசாக வேண்டும் என்பதற்காக நினைத்தது போல இப்பொழுது சேர்ந்துள்ள கமிட்டி மெம்பர்கள் அனைவரும் சிறு வயதினர் நம்முடைய சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று தானாக முன்வந்து பதவியேற்றுக் கொண்டவர்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னுடைய தலைவர் பதவியை காப்பாற்ற மட்டுமல்ல, உங்கள் அனைவரையும் காப்பாற்றுவார்கள் என்று உறுதி கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணங்குகிறேன். நன்றி. அடுத்து சென்னை உறுப்பினர் விவர கையேட்டினை வெளியிடுமாறு சாதனையாளர் இன்ஜினியர் கே துரைசாமி உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சது எல்லாரோட சென்சஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கையேட்டில் போட்டிருக்காங்க. ரகுநாதன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். திருச்சி அகரம் வெள்ளாஞ்செட்டியார். நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்பிச்சிருந்தோம். எதுக்கு என்னன்னு எல்லாரும் யோசனை பண்ணியிருப்போம். அவ்வளோ அழகா அருமையா இதுல இது பண்ணி போட்டிருக்காங்க. சென்னையில் இருக்கிறவங்க எல்லாரோட அட்ரஸ் எல்லாமே அதுல இருக்கு. இதில் சென்னையிலேருந்து யார் யார் சென்சஸ் கொடுத்தாங்களோ டீட்டெயில் கொடுத்தாங்களோ அவங்க அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் 175 பேர் கொடுத்துருக்காங்க. 79 பேர் இருக்குது. அடுத்து என்ஜினியர் துரைசாமி அவர்களுக்கு தலைவர்கள் பொன்னாடைப்பட்டி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக சென்னைக்கு சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற உறுதியாக இருந்த அவருடைய ஆசையில் நல்ல ஆசையில் இந்த சங்கம் ஆரம்பிக்கிறது குழந்தைவேல் மாமார் அவர்கள் சார்பாக அவர் மகன் ரமேஷ் அவர்கள் பொன்னாடை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு நடக்கிறது. அதனால் இப்போ ஒரு லிங்க் அனுப்புகிறோம், மொபைலுக்கு அனுப்புகிறோம். அதை எல்லாருமே அவங்க சொந்தக்காரர்களுக்கு அனுப்பிச்சு அவங்கவுங்க ஃபில்அப் பண்ணுற மாதிரி செய்யுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அந்த சென்சஸ் ஆன்லைனை செய்ய எனக்கு உதவியாக இருந்த என் மகன் ஆனந்த் அவர்களை அழைக்கின்றேன். அந்த லிங்க் எப்படி செய்வது என்று அவர் திருவாசா அவர்களுக்கு சொல்வார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் கூட்டம் மற்ற ஒரு 5 to 6 பேஜஸ் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் நேம், ஒய்ஃப் நேம் அண்ட் தென் டிபெண்டன்ட் டீடைல்ஸ் எல்லாமே எழுதலாம். இது மெயினாக எதுக்கு அப்படின்னா வந்துட்டு கனெக்டிங் அன்கனெக்டட் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க.